எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சம்மர் ஸ்பெஷல் ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் கிர்னி பழம் மில்க் ஷேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து முலாம் பழம்னு கூட சொல்லுவாங்க. வாங்க இப்ப இதில எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நம்ம செஞ்சிருக்க முறைப்படி செஞ்சோம் அப்படின்னா, கட்டாயமா உடல் சூடு தணிஞ்சு நல்ல குளிர்ச்சியா இருக்குங்க. இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னைக்கு நான் ஒரு முழு கிர்னி பழம் எடுத்து மில்க் ஷேக் செய்ய போறேங்க. இப்ப இத 2ஆ கட் பண்ணிட்டு, ஒரு ஸ்பூன் வச்சு இதோட விதைகள எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அதோட பல்ப்ப மட்டும் இது மாதிரி ஸ்பூன் இல்லன்னா கரண்டி வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இத எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா ஸ்மூத்தான ஜூஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசிய ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இதுல சேர்த்துக்கிறேங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கலந்து குடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட்டா வெந்து வரட்டும். இப்ப நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு. இத இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு, இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து குடுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா கலந்தாச்சு. இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு, நம்ம கலந்து வச்சுட்டு இந்த கஸ்டர்ட் பால சேர்த்துக்கலாங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நம்ம கஸ்டர்ட் சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்து குடுத்துக்கிட்டே இருங்க. இது ஒரு 3, 4 நிமிஷத்திலேயே கெட்டிப்பட ஆரம்பிச்சுருங்க. இப்ப இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா கெட்டியாகிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இத பவுலுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க கிர்னி பழம் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இந்த பால் கட்டாயமா நல்லா ஆறி இருந்த பிறகு தான் ஜூஸ் ஆட் பண்ணணுங்க. இது கூடவே நம்ம வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கிற ஜவ்வரிசியும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சப்ஜா சீட் ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட சாப் பண்ண பாதாம், முந்திரி, பிஸ்தான்னு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேட்ஸ் விதைய நீக்கிட்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட அளவு கூட குறைய நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்றது அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல நீங்க ஐஸ் கியூப் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே இத நம்ம ஃப்ரிட்ஜ்ல கூல் பண்ணிட்டு, அப்புறம் கூட நீங்க சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்டியான, ஹெல்தியான மஸ்க் மெலன் மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். கட்டாயமா இந்த சம்மருக்கு இது மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல ரிஃப்ரெஷிங்காவும் இருக்கும். நம்ம இதுல ஜவ்வரிசி, சப்ஜா சீட்லாம் சேர்த்திருக்கோம். ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும். நல்லதுங்க. இதே மாதிரி ஹெல்தியான சம்மர் ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோங்க. பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.